Hey guys, welcome back to our channel. நான் உங்க நீன் from Fake Out Tamil. So இந்த வீடியோல நாம Tecno அவங்களோட Pova 2 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து இந்தியால அபிஷியலா வந்து லான்ச் பண்றாங்க. சோ இந்த மொபைல் ஃபோன் ஆல்ரெடி வந்து குளோபலா பிலிப்பைன்ல லான்ச் பண்ணதுனால இதுல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன பிரைஸ்ல இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து இந்தியால வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற இந்த டீடைல் வந்து நம்ம அப்கமிங் மொபைல் ஃபோன்ஸ் ஆகஸ்ட் 2021 அப்படிங்கிற இந்த வீடியோல ஆல்ரெடி நம்ம வந்து பேசிருந்தோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்க அப்படினா மேல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். சோ ஆகஸ்ட்ல என்ன மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோல கிடைச்சிடும். சோ மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம இந்த Tecno Pova 2 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன்ல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ் வரும் அப்படிங்கற பத்தி டீடைலான ஒரு ஸ்பெக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Tecno Pova 1 வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸரான ஒரு மொபைல் ஃபோன் தான் அந்த பிரைஸ் செக்மென்ட்ல. ஓகேவா? சோ Tecno Pova 2ல நமக்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படிங்கற பத்தி தான் டீடைலா ஒரு ஸ்பெக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நாட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான், பட் ஸ்டில் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா அடுத்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், லைக் எல்லாமே தட்டி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So first நம்ம இங்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு பாக்கும்போது ஃப்ரண்ட்ல நமக்கு 6.9 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus LCD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 6.9 இன்ச் அப்படிங்கறனால நமக்கு டிஸ்ப்ளே உண்மையிலேயே பெருசா தான் இருக்கும். சோ கேமிங் பண்றவங்க, மல்டிமீடியா யூசேஜ் பண்றவங்க இவங்க எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே இந்த டிஸ்ப்ளேல நல்லா இருக்கும் அப்படினே சொல்லலாம். சோ இது வந்து பட்ஜெட் மொபைல் ஃபோன் அப்படிங்கறனால நமக்கு இங்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க சோ டிஸ்ப்ளேல. சோ இது வந்து கம்மி அப்படினு கேட்டிங்கனா இவங்க கொண்ட பிரைஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு டிஸ்ப்ளே தான். ஓகே, சோ நீங்க பிரைட்னஸ் அப்படி நீங்க பாக்கும்போது 480 nits நமக்கு பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளேயோட பிக்சல் டென்சிட்டி அப்படி நீங்க பாக்கும்போது கிட்டத்தட்ட 389 இருக்கு. சோ 309 இல்லாம 389 வரைக்கும் நமக்கு கொடுத்தது உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஒரு டிஸ்ப்ளே தான். சோ டிஸ்ப்ளே அப்படி நீங்க பாக்கும்போது ஓரளவு இந்த பிரைஸ் வந்து டீசென்ட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கூடவே நீங்க வந்து வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படி நீங்க பாக்கும்போது தான் மெயின் மேட்டரே இருக்கு. ஸோ 7000 mAh இந்த மொபைல் ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்டே வந்து 7000 mAh பேட்டரி நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவிலேயே 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி M51 தான். ஸோ அந்த மொபைல் ஃபோனோட வெயிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 213 கிராம்ஸ் இருக்கு, 213 கிராம்ஸ். பட் நீங்கள் இந்த Tecno Pova 2 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 கிராம்ஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க பாடியில், பட் இங்கே நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் அண்ட் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால கொஞ்சம் கிராம்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். பட் ஸ்டில் வந்து ஒரு 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிக்கிட்டு வெயிட்டை வந்து 185 கிராம்ல வந்து மேனேஜ் பண்ணுவது உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்ல அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க, பட் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. 9.6 mm திக்னஸ் இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் பெரிய மொபைல் ஃபோன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பட் வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ பெல்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க, தரமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் Tecno Pova நமக்கு MediaTekோட Helio G80 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. பட் இங்க Tecno Pova 2ல நமக்கு MediaTekோட Helio G80 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ ப்ராசஸர் வைஸ்ல Tecno இங்க ஒரு சின்ன மைண்ட் கேம் ஆடுறாங்க அப்படி நம்ம சொல்லி ஆகணும். சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல G80க்கும் G85க்கும் ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் வந்து சொல்லும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, G80 எங்க இருக்கு, G85 எங்க இருக்கு. நாங்க போன வாட்டி G80 கொடுத்திருந்தோம்ப்பா, பட் இப்போ நாங்க G85 கொடுத்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் எதுவுமே கிடையாது. G80 வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் G85 உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ காஸ்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா G80 ப்ராசஸர் வந்து என்ன காஸ்ட்ல இருக்கோ அதை விட கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து இவங்க சாஃப்ட்வேர்லாம் வந்து நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா Tecno Povaவோட உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு என்னமே பூஸ்ட் அப் பண்றதுக்காக கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ்க்காக Mali G52 MCU அப்படிங்கிற இந்த GPU இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல கேமிங் கேபிளான ஒரு GPU தான். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களுக்கு இங்கே வந்து டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இவங்க கொண்டு வர ப்ரைஸ்க்கு வந்து உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கே கிடைக்க போகுது. பட் ஸ்டில் வந்து இவங்க கொண்டு வர ப்ரைஸை வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராசஸ் நமக்கு இதோட பெட்டரான ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஒரு டெக்னோ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்னோ மொபைல் ஃபோன் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த Tecno Pova 2 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனை நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் நமக்கு 4+64 அண்ட் கூடவே 6+128 அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியன்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கு. பட் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன வேரியன்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு லான்ச்
அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அண்ட் கூட நமக்கு இங்கே டெடிகேட்டட் 3-in-1 கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 சிம் அண்ட் கூட ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ண முடியும். 256 GB வரை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட SD கார்டு. ஓகேவா? அண்ட் கூட இந்த மொபைல் ஃபோன் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வருது. இவங்களோட HOS 7.6 வருது. ஸோ சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் டெக்னோ போவாவை விட டெக்னோ போவா 2 வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ப்ராசஸர் வைஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஹீலியோ G80யும் G80யும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டெக்னோ போவா 2ல வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் டெக்னோ போவாவோட நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெக்னோ போவாவோட போவா 2 வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இது வந்து பெரிய அப்டேட் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே நல்லா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, கேமரா நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பேட்டரியில ஒரு மேஜர் அப்டேட், ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, மேசிவ் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெக்னோ போவாவோட போவா 2ல வந்து நிறையவே அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ப்ராசஸர் வைஸ்ல ஒரு சின்ன அப்கிரேட் தான். பட் ஸ்டில் வந்து மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி டீக்ரேட் பண்ணாம ஒரு சின்ன ஒரு அப்கிரேட்னாலுமே நல்ல ஒரு அப்கிரேடா கொண்டு வந்தது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் நல்லா தான் பண்ணிருக்கேன். அண்ட் நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 14 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2+2+2. ஸோ ஃபைனலாக இருக்க இந்த 2+2+2 கொடுக்காம இந்த 3 சேர்த்தா 6 வருது. ஸோ 48+6 மெகாபிக்சல் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். கூட ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ல டெப்த் டெடிகேட்டட் இன்னொரு சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். பட் இங்க வந்து எதுக்காக 48+2+2+2 கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. கண்டிப்பா இது வந்து பட்ஜெட்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத தான் காஸ்ட் கட்டிங் இப்படிலாம் பண்ணிருக்காங்க. பட் டெக்னோ போவாவோட இது ஒரு சின்ன அப்கிரேட் தான். ஸோ டெக்னோ போவா நமக்கு 16 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இங்க நமக்கு 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயும் ஒரு குட்டி அப்கிரேட் கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேமரா சொல்ல நீங்க ஃபுல் HD பிளஸ் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ண முடியும். 1440ல 30 ஃப்ரேம்ஸ் வரை நீங்க வந்து வீடியோ எடுக்க முடியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2K மாதிரி தான். ஓகேவா? அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேமராவில நீங்க ஓரளவு டீசென்ட்டா போட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியும். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p ரெசல்யூஷன்ல நீங்க வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமரா பேக் அப்படி நீங்க பார்க்கும்போது டெக்னோ போவோட கண்டிப்பா அப்கிரேட் தான். ஸோ நமக்கு டெக்னோ போவோட 16 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் இருந்துச்சு. பட் இங்க நமக்கு 14 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எதுனால இப்படி 48+2+2+2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. +2+2+2 சொல்லி +2 தான் வந்து ஞாபகப்படுத்தி விடுறாங்க. ஸோ டெக்னோ ஏன் இப்படி பண்றீங்க? அட்லீஸ்ட் அந்த 48 அப்புறமா இருக்க அந்த 2 எடுத்துட்டு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுக்காம +2+2+2 சொல்லி +2 தான் ஞாபகப்படுத்துறாங்க. பட் ஸ்டில் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து ஓரளவு டீசென்டான ஒரு கேமரா செட்டப் தான். ஸோ கேமரா செட்டப் ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டெக்னோ போவோட கண்டிப்பாக இது ஒரு அப்கிரேட் தான். டவுன்கிரேட் பண்ணாம கண்டிப்பா ஒரு அப்டேட் பண்ணது உண்மையிலேயே நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் இங்க நம்ம செகண்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 ஜாக் இருக்கு. கூட வந்து டெக்னோ போல நமக்கு சார்ஜிங் போர்ட் வந்து மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி நமக்கு இங்க டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுவுமே ஒரு பெரிய மூவ் தான். ஓகேவா? அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் போனோட ஹையஸ்ட் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் சரி வேர்ல்டுமே சரி 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங் M51 தான். ஸோ இதுக்கப்புறமா இந்த டெக்னோ போவா 2 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் ஸோ பேட்டரி லைஃப் தாராளமாக உங்களுக்கு கேஷுவல் யூசேஜ் அண்ட் கேஷுவல் கேம்ஸில் வந்து கண்டிப்பாக 2 நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் நமக்கு அதே பழைய 18 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி 7000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 18 வாட்ஸ் கொடுக்காம ஒரு 22.5 வாட்ஸ் கொடுத்தா இனிமேல் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அகைன் காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு வந்து இது வந்து அக்செப்டபிள் தான். ஓகேவா? அண்ட் ஓவராலா இந்த மொபைல் போனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்க லான்ச் பண்ண போற பிரைஸுக்கு கண்டிப்பா ஒர்த்தான டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மொபைல் போனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா குளோபலா பிலிப்பைன்ல வந்து அவங்களோட பேசோல 7990 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11,800 to 12,000 கிட்ட வரும். ஸோ 12,000 ரூபீஸ்க்கு இந்த மொபைல் ஃபோன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒருத்தன மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெக்னோ சைட்ல இருந்து மற்ற பிராண்ட்ஸ் நமக்கு இதோட பெட்டர் மொபைல் ஃபோன் இன்னுமே இருக்கு. பட் சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் எல்லாமே இருக்கும். கேமரா நல்லா இருக்காது, பேட்டரி கம்மியா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும், இது இல்லைனா இது இருக்காது, இது இருந்தா இது இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் எல்லாமே பட்ஜெட் மொபைல் ஃபோன் எல்லாத்துலயுமே இருக்கும். பட் இந்த டெக்னோ போவா 2 பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஓரளவு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசுமே ஒர்த்தான மொபைல் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்க டெக்னோ ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நான் ஒரு டெக்னோ ஃபேன் ப்ரோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச உங்களோட டெக்னோ ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட் படிச்சு கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ see you next video. உங்களுக்கு லிவின்ஸ் பெறடா. பை.